இப்போ இருக்கிற 20s கிட்ஸ்க்கு வேணால் அது கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். ஆனால் நாங்களாம் வந்து இதுதான் எங்களுடைய இது. இங்கே வந்தாலே ஒரு தனி சந்தோஷம். பொழுதுபோக்குன்னா நம்ம டைம் பாஸ் மாதிரி இருக்கிறது. பொழுது பக்கத்தில் ஒரு வீணாக்கக்கூடிய ஒரு டைமிங் இருக்குது. யாரானா நல்லா இருக்கும், ஆனால் தளபதி யாரு மட்டும் தான் ஸ்க்ரீனில் பார்க்கறது. ஹாய் டிவிஎன் வியூவர்ஸ், நான் சுவாதி கண்ணா. மக்களோட பொழுதுபோக்கு என்னன்னு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களோட பொழுதுபோக்குன்னா என்னங்க சார், நீங்க என்ன சொல்வீங்க? பொழுதுபோக்குங்களா, ஒர்க் இருக்கும்போது ஒர்க்கு பார்ப்போம். ஒர்க்கு இல்லாத சமயத்தில் வீட்டுக்கு போனால் வீட்டு வேலை மாதிரி முழுக்க அக்ரிகல்ச்சர் தான். ஆடு மாடு இருக்குது, கோழி பண்ணை இருக்குது, முயல் இருக்குது, புறா இருக்குது. ஸோ இதெல்லாம் விட்டு அதை பார்த்து ஸோ அதிலே பொழுதுபோக்கு நிறைய படும். ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் அப்படின்னு போது அந்த ஒரு நாள் லீவ் டைமில் நான் இது மாதிரி அனிமல்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒர்க்கிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க அந்த ஒர்க் டென்ஷன் ப்ரெஷரு அதில் இருந்து ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுது. ஓகேங்களா சார், இப்போ அதில் வந்து அதிகமாக வேலை இருக்கும் சொல்லுவாங்கல்ல சார். ஒரு மாடு வளர்ப்போம் இல்லை ஏதோ ஒன்று வளர்க்குறோம்னா அதில் ரொம்ப மெனக்கெட்டு வேலை செஞ்சு பராமரிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டமான இருக்குனாக்கா அது புதுசாக செய்கிறவங்க அது கஷ்டமாக இருக்கும். பரம்பரையாக நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டதுனால எங்களுக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியல. ஸோ ஏஞ்சி வந்து எல்லாமே அனிமல்ஸோடு நாங்கள் பார்த்து அதோட வந்துடுறதுனால அது பெரிய கஷ்டமாக தெரியல எங்கள் ஃபேமிலிக்கெலாம். சரிங்களா, எல்லாருமே அது வந்து ஈடுபட்டு வேலை செய்யறதுனால அது பெரிய கஷ்டமாக தெரியல எங்களுக்கு. முழுக்க வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, எல்லாமே இது இல்லை லேண்டெல்லாம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கோழி மாடு ஆடு ஸோ எல்லாமே நாங்கள் வளர்த்துட்டு இருக்கலாம். பொழுதுபோக்குன்னு அதில் நல்லா போயிடுது. எந்த ஒரு பயிர் பண்ணுறது. ஆமாங்க, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெற்பயிர், சரிங்களா, மல்லாட்டை போகிறது, உளுந்து, இது மாதிரி. உங்க ஊர்ல மழை எல்லாம் தண்ணிக்கெல்லாம் எந்த சிரமமும் மழை வந்தாலும் எங்களுடைய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேதாரம்லாம் நடக்காது. மழை வந்தால் நடக்கும், அந்த மழை சீசனில் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா, மற்ற டைம்லாம் அந்த மழை வந்து ரொம்ப சேதாரமாக தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது. ஸோ எல்லாமே நல்லா இதாக தான் இருக்குது. உங்களோட பொழுதுபோக்குன்னா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்? தளபதி. ஓகே, தளபதி. அவரோட லாஸ்ட் படம் நீங்க என்ன பார்த்தீங்க தியேட்டர்ல போயிட்டு? தேட்டர்லையா? தேட்டரில் இப்போ ரீல்ஸ் விட்டாங்களே. என்ன படம்? போக்ரி. ஓ சூப்பர். இப்போ தளபதி வந்து லாஸ்டா 69வது படமா நடிக்கிறாரு இல்லையா? அதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டாரு. அது நீங்க எப்படி நினைக்கிறீங்க அவரோட ஃபேனா? ஆமாம், அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்புறம் டான்ஸு பஞ்சர் எல்லாம். ஏன்னா யாரானா நல்லா இருக்கும், ஆனால் தளபதி யாரு மட்டும் தான் ஸ்க்ரீனில் பார்க்கறது ஒரு நல்லா ஒரு லுக்கு நல்லாயிருக்கும். ஐயா, இந்த நாள் பொழுத நீங்க எப்படி கழிப்பீங்க? வீட்டில் தான் படுத்துக்கிட்டு இருப்போம், டிவி பார்ப்போம். நம்ம தொழில்கள்லாம் போகிறதில்ல, வயசாகிடுது, உடம்பு சரியாக இருக்கும், மனைவி உடம்பு சரியில்லை. வீட்டில் தான் டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கோம். டிவினா படங்களா இல்லை சீரியலா இல்லை பாடல்களா? சீரியல் பார்ப்போம், சன் டிவி பார்ப்போம். பிடித்தமான சீரியல்? கயல் பிடிக்கும். கயல் பிடிக்கும். கயல் எதனால பிடிக்கும்? கயல் வந்து காலமாக வந்து ஏழ்மையான வீட்டில் பிறந்துட்டு அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்காம பெரியப்பா வந்து அவங்க குடும்பத்தையே கெடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்கள வந்து எப்படி தட்டி பேசி அவங்கள அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறது பிடிக்கும். நாள் முழுக்க அந்த சீரியலுக்காக காத்துட்டு இருக்கீங்க? அந்த சீரியல் எந்த டைம் வரும் அந்த டைம் பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க அண்ணனும் சரி ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி இருந்து இப்போ கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு இல்லையா, அதுவும் ரொம்ப பிடிக்கும். அந்த குடும்பம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த நாள் பொழுது நீங்க எப்படி கழிப்பீங்க? சும்மா பீச்சு சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். வேற ஃப்ரீயாக இருந்தால் படம் பார்ப்பேன். பீச் ஏன் வரணும்னு தோணுச்சு? இந்த சென்னையில் எவ்வளவோ இடம் இருக்கு இல்லையா, ஏன் பீச் உங்களுக்கு தோணுச்சு? பீச்னா சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கடற்கரையில் குளிச்சுட்டு போகலான்னு வந்தேன். படம் பார்ப்பீங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? விஜய் பிடிக்கும். எதனால விஜய் தளபதி அவர்களை பிடிக்கும்? சின்ன வயசுலேருந்து இது பிடிக்கும், பார்த்து வளர்ந்ததுனால. தளபதி அவர்களோட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான படம்னா எது சொல்வீங்க? பிடிச்சமான படம்னா லியோ பிடிக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக வந்தது. தியேட்டர் போனீங்களா மொபைலில் பார்த்தீங்களா? தான் போனேன். மற்றதுன்னா சும்மா ஃபோன்லேயே பார்த்துருவேன். நாங்கள் பொழுதுபோக்கே வியாபாரம் தான். வியாபாரம் இல்லாத சமயத்தில் பேசின்னு சிரிச்சுன்னு இருப்போம். சீரியல் அந்த மாதிரிக்கா செய்தி பார்ப்போம். செய்தியா?
அன்றாட நாள்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஆமா அவ்வளவுதானாக்கா? ஆமாம்மா சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அதுதான் நம்ம அவ்வளவுதானா? பொழுதுபோக்குன்னா படம் பார்ப்போம், மாலுக்கு போவோம், இதுக்கு வருவோம். பீச்சுன்றது ஒரு தனி ஒரு இது, எப்பவுமே நேச்சரு. சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து பழக்கப்பட்ட இடம். இப்போ இருக்கிற 20s கிட்ஸ்க்கு வேணால் அது கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். ஆனால் நாங்களாம் வந்து இங்கே இதுதான் எங்களுடைய இது. இங்கே வந்தாலே ஒரு தனி சந்தோஷம் எல்லாத்துக்குமே. அடுத்த ஜென்ரேஷன் இப்போ விஜயை பிடிக்குது, சின்ன குழந்தைங்கள வரைக்கும். முன்னாடி ரஜினிகாந்த் இருந்தார், இப்போது விஜய். அது காரணம்னு எப்படின்னு தெரியாது. உண்மையாக சின்ன டான்ஸ் இருக்கலாம். நாங்கள் பார்த்ததுலேருந்து டான்ஸ்னால் விஜய்லேருந்து தான் பார்க்குறோம். அதனால் இருக்கலாம். மற்றபடி இப்போ மாஸ் ஆகிட்டாரு, அதுதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. விஜய் படம்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவோம். மோஸ்ட்லி விஜய் படம், அஜித், சிம்பு, தனுஷ் இவங்க படம்லாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்போம், மோஸ்ட்லி பார்ப்போம். பொழுதுபோக்குன்னா நம்ம டைம் பாஸ் மாதிரி இருக்கக்கூடாது. பொழுதுபோக்கத்தில் ஒரு வீணாக்கக்கூடிய ஒரு டைமிங் இருக்குது. அந்த வீணாக்குற டைமில் ஒரு 10% நம்ம வேலையும் பார்க்கணும். எனக்கு பொழுதுபோக்குன்னும் போது என்னுடைய கலை மட்டும் இல்லை, நான் பட்ட கஷ்டத்துக்கு கானா சாங்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் 20 படத்துக்கு நான் சினிமா துறையில் வந்து விஜய் சார் கூட பாடிக்கிறேன். நான் என்ன பாடல் சார்? தளபதி அவர்கள் கூட தளபதியோட பாடிக்கிறேன். பாடல் சார்? கண்தாங்கி டப்பிங் வயசில் வந்து செட்டிங்கில் கூப்பிடுவாங்க என்ன. எனக்கு கண்டாங்கி பாடல் கண்டிப்பாக நிச்சயமா அந்த சாங்ஸ் வந்து டப்பிங் வாய்ஸில் கொடுத்துருன்னா நீங்கள் அது மாதிரி போஸ்ட் பண்ணுறீங்க. நான் பேசுறத ரெக்வெஸ்ட் பண்ணி என்ன இங்கே சேனல் மூலியம் இது மாதிரி தான் ஒரு போஸ்டாக எடுத்து நல்லா பயத்தில் நான் பேசுகிறேன். நான் இப்போ உண்மையில நீங்க எழுதுன ஏதாவது கானா பாடல் கண்டிப்பாக ஏதாவது பாடுறீங்களா? கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக சாங்ஸ் எழுதியிருக்கேன். ஐயா கானா சாங் வந்து தேவா சார் பாடின பாடத்தை மெட்டுக்கெடுத்து எடுத்து பாடியிருக்கேன். நான் ஏதாவது சில லைன்ஸ் இல்லை, டோட்டலாக அந்த சாங்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. வெள்ளை கலர் கோயி ஒண்ணு கூவுது, அது தினதோறும் கறிக்கடையில சாகுது. வாங்கி செய்ய சொன்னா என் பொண்டாட்டிக்கு நோகுது, வாங்கி செய்ய சொன்னா என் பொண்டாட்டிக்கு நோகுது. அது தினதோறும் சிறில பார்த்து அலையுது. கார மசாலா பத்தலைங்க, உப்பு கூட இல்லைங்க, சொன்ன மட்டும் கோவப்பத்திக்கின்னு வருந்துங்க. வெள்ளை கலர் கோயி ஒண்ணு கூவுது, அது தினதோறும் கறிக்கடையில சாங்குது. வாங்கி செய்ய சொன்னா என் பொண்டாட்டிக்கு நோகுது, அது தினதோறும் கறிக்கடையில சாகுது. கார மசாலா பத்தலைங்க, உப்பு கூட இல்லைங்க, சொன்ன மட்டும் கோவப்பத்திக்கின்னு வருதுங்க. காலையில மூஞ்ச கால கழுவிக்கும் மச்சை, காலையில மூஞ்ச கால கழுவிக்கும். ஒரு தினதோறும் கப்ப புள்ள ஊத்திக்கும். திரு மொழிக்கும் சண்டைக்கு தவளிக்கும், திரு மொழிக்கும் சண்டைக்கு தவளிக்கும். நான் எவ்வளவு கொடுமை சாங்கிக்கிட்டேன்டா சாமி, கனவில பாடுறது கார்த்தி அண்ணன் ஒரு ஆளை போல காமி. வெள்ளை கலர் கோயி ஒண்ணு கூவுது, அது தினதோறும் கறிக்கடையில சாகுது. சூப்பர் சார்.